Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஐடில டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சோ எல்லாருக்குமே வீடியோஸ் போட்டு சொல்லிருந்தேன். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு டெமோ வீடியோவும் போட்டு சொல்லிருந்தேன். சோ இப்போ கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா A23 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா, நாங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணுமா வேணாமா, உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையே, உங்களுக்கு எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரில. இது வந்து அரியர் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜஸ்ட் கம்பைன் பண்ணி வைக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் சேர்த்து கம்பைன் பண்ணி வைக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கானா எனக்கு தெரிஞ்ச வரையும் லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் அந்த மாதிரி வச்சது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் செமஸ்டரையும் செகண்ட் செமஸ்டரையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன்னால தெரில. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புக்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 எக்ஸாம்ஸோட வந்து கம்பைன் பண்ணி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனே வந்து ஏப்ரலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி அது கம்ப்ளீட் ஆகி அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிரும். செப்டம்பரில் தான் வந்து ஜூன் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும் இப்போ நாங்கள் ஃபீஸ் பே பண்ணணுமா இல்லை நாங்கள் எதுவுமே பே பண்ண வேணாமா அப்படின்னு நீங்கள் எதுவுமே இப்போ பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. உங்களால் பே பண்ணவும் முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு A23 பேட்ச் ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டதுக்கு எனக்கு இது போல தான் வந்து ஷோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் செகண்ட் செமஸ்டரோட சேர்த்து ஜூன் 2024 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ஷோ ஆச்சு. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல போர்ட்டல் வந்துடும். ஸோ உள்ளே போகாது. உங்களால் ஃபீஸ் வந்து பே பண்ணவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் அப்போ ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இது அரியராக வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கரண்ட் செமஸ்டருக்கான அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதலனாலும் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரில. மேபி அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். இந்த செமஸ்டருக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ A23 பேட்ச் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து படித்து தான் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 பேப்பர் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. A23 பேட்ச் டியூஷன் ஃபீஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இனிமேட்டு நீங்கள் ஜூன் மந்த் வந்து உங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும். ஸோ இந்த டவுட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்தராக A23ல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.